Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தமிழகத்தின் கடன் அளவு 13,18,000 கோடி இருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன், தமிழக அரசு வாங்கிய கடன்களுக்கான வட்டி மட்டும் ஆண்டுக்கு 67,000 கோடி செலுத்தப்படுவதாக தெரிவித்தார். ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். ஜிஎஸ்டிபியில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் ரூபாய் 22.8 பைசா வட்டி செல்வதற்கே செல்கிறது. வருவாயில் 64.4 ஏற்கனவே கட்டாய செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த புதிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பே அது செலவாகிவிடுகிறது. மேலும் தலைப்பு செய்திகளில் தோன்றும் எண்ணிக்கை மறைத்துவிடும் முக்கியமான உண்மை. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் நிதிநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதா அல்லது முழுகிக் கொண்டு இருக்கிறதா என்பதை வங்கி கணக்கு புத்தகம் ஒரு நொடியில் சொல்லிவிடும். ஸ்லைட் 5. இந்த இதில் கட்டாயம் செலவுன்னு ஒன்று வந்தது இல்லையா, அதனால் என்ன அர்த்தம்னா, நம்ம கவர்மெண்ட் வட்டிக்காக செலவு பண்ணுறது, சேலரிஸ்க்காக செலவு பண்ணுறது, பென்ஷன்ஸ்க்காக செலவு பண்ணுறது, இந்த மூணு ஐட்டம் டுகெதர், அது 3 ஐட்டம் மட்டுமே 64% வருவாயிலேருந்து 66% வருது. இந்த 3 ஐட்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லிட்டீங்களா? ஓகே. So sustainable debt nearly doubled in 5 years. Next slide. அதை பற்றி பேசுகிறோம். இந்த முழு ஆவணத்திலே மிக முக்கியமான ஒரு உண்மை கவனியுங்கள். இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் தமிழ்நாடு ரூபாய் 4.87 லட்சம் கோடி புதிய கடனை சேர்த்துள்ளது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலம் தனது முதல் 60 இயர்ஸ் சேர்ந்த மொத்த கடனை விட இந்த ஒரே 5 ஆண்டில் சேர்க்கப்பட்ட கடன் அதிகமாக உள்ளது. கடன் ஆண்டுக்கு சராசரியாக 14.3% வளர்ந்து உள்ளது. ஆனால் மூலதன முதலீடு வெறும் 8.3 மட்டுமே வளர்ந்து உள்ளது. இது நாம் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்கான கடன் வாங்குகிறோம் என்பதற்கான தெளிவான சான்றாகும். ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பு ஆகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ₹1 கூட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதற்கு முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. குஜராத் 17.6, மகாராஷ்டிரா 19.7, கர்நாடகா 23.4 என்ற அளவில் உள்ளன. ஆனால் தமிழ்நாடு 28.3% என்ற நிலையிலேயே உள்ளது. இது பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்படும் 20% வரம்பை மிகவும் தாண்டி உள்ளது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வீடு கட்டப்பட்டதிலிருந்து கடந்த 60 ஆண்டுகளில் வாங்கிய மொத்த கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளது என்று நினைத்து பாருங்கள். அதிலும் அந்த கடன் புதிய சொத்துக்களை உருவாக்க அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிக்க பயன்படுத்தி உள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ 6th ஸ்லைட், இன்ட்ரெஸ்ட் நவ் க்ரௌட்ஸ் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஸ்லைடில் நம்ம இப்போ பிரீஃப் பண்ணுறேன். இது அனைவரையும் கவலைக்குள்ளாக்க வேண்டிய ஒரு நிதி சார்ந்த அசாதாரண நிலை.
நமது ஆண்டு வட்டி செலவு ரூபாய் 67,050 கோடியாக உயர்ந்து மாநிலத்தின் மொத்த மூலதன செலவை திட்டமான ரூபாய் 50,911 கோடியாக தெளிவாக மிஞ்சியுள்ளது. அதாவது எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக செலவிடும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கடந்த கால கடன்களில் வட்டியை செலுத்துவதற்காக ரூபாய் 1.32 செலவாகிறது. இந்த நிலை முதலாக 2017-18 ஆண்டில் உருவானது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடைவெளி மேலும் விரைவடைந்து கொண்டே வருகிறது. தற்போது வட்டி செலவு மொத்தம் வருவாயில் 22.8 உள்ளது. இது விகிதம் கர்நாடகாவில் 16.4% ஆகும், குஜராத்தில் 12% ஆகும், மகாராஷ்டிராவில் வெறும் 10.3 மட்டுமே. மேலும் தமிழ்நாட்டின் சொந்த வரி வருவாயில் 34.8 வட்டி செலவிற்கே செல்கிறது. அதாவது மாநிலத்தின் சொந்த வரி வசூல் இயந்திரம் ஈட்டும் ஒவ்வொரு 3 ரூபாயிலும் ஒன்றுக்கு அதிகமான தொகை எந்த ஒரு நலத்திட்டத்திற்கும் ஒதுக்கப்படுவதற்கு முன்பே பழைய கடன்களின் வட்டி செலுத்துவதில் கரைந்து விடுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வட்டி செலவு 61% அதிகரித்து உள்ளது.